ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் சபை பெருகி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமாய். இது 10 கட்டையில் ஒரு கட்டளைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் 10 கட்டை நிறைவேற்றாதான் இந்த கட்டையில் நிறைவேற்றி ஆகும் நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், நிறைவேற்றுவீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். எப்படி பிரதர்? அடுத்த கேள்வி அதானே. எல்லா சூழ்நிலைக்கு மத்தியில் நான் எப்படி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது? வசனம் யார்கிட்ட இருக்கோ அவங்க சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வசனம் யார் கூட இருக்கோ அவங்க கூட யார் இருக்கா? எப்படி சொல்கிறீங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை. ஏன்னா நமக்கு ப்ரூஃப் வேணும்ல, உண்மையா இல்லையா? எஸ், ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம நம்புவோம். அதான் கர்த்தர் வந்து ஆதியாகமத்தில் முதலே சொல்கிறார், ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் பூமிக்கு மாமிசமாக இது. சத்தியம் அப்படி தான் சொல்லுது, மாமிசமாக வந்துச்சு. எஸ்அப்பா அப்படி தான் வந்தார். எஸ்லா. சரி, இன்றைக்கி ஒரு சங்கீதம் நம்ம வாசிப்போம். வாசிக்கிறப்ப இந்த நம்ம பேசுனது எல்லாமே அதில் நமக்கு ஃபுல்லாக வந்துடும் நமக்கு. ஓகேவா? சங்கீதம் 139 17 வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் என்னை சுற்றி வெளிச்சம். 10 வரைக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்து வரிசையாக வந்து தேவன்கிட்ட வந்து தாவீது என்ன பண்ணுறாரு? ஏன்னா உரமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம செய்தினா பார்த்து வச்சுங்களேன், பொண்ணுல ஒரு கோல்டு செயின் செய்யணும்னு வச்சுங்களேன், ஒரு கண்ணி இருக்கும், அப்புறம் இன்னொரு கண்ணியில் சொருவாங்க, இன்னொரு கண்ணியை சொருவாங்க. இப்படியே சொருகி 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 அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆபரண நகையாக. இப்படி தான் நம்மளுடைய செய்தியும் இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்காங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரத்தோடைய சங்கீதத்தையும் எடுத்து கோர்த்துட்டே வாங்க, அது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது நிச்சயமாக நம்ம கோர்க்க என்ன ஆகும்னா ஒரு நகையாக ஒரு ஆபரணமாக என்ன செய்யும்? நிச்சயமாய் அது நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கோர்க்குறீங்களோ அந்தளவுக்கு அது என்ன இருக்கும்? பெரிய சைஸ். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சைஸுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அதை கோர்த்துக்கலாம். உண்மை தானே? எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நான் அவ்வளோ சைஸுக்கு வார்த்தையை எவ்வளோ என்கிட்ட வார்த்தை இருக்கோ நான் என்ன பண்ணணும்? அது ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணணும்? கோர்த்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம பூ உதிரியாக இருந்தால் நல்லா இருக்குமா? கட்டினா தான் அழகு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதை ஒரு வாரமும் கட்டிக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாய் அது மாலையாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், என்ன அப்படியே பேசிட்டே வரோம், ஒன்றுமே இல்லைன்னு. நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதை கட்டிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக என்ன பண்ணாது? மாலையாக்கப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாக அது ஆபரணமாக மாட்டோம். நீங்கள் நினைக்க வேணாம், என்ன ஒரு வாரம் இப்படி பேசுகிறோம், ஒரு வாரம் சொல்கிறோம், இது ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அதை கட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. உண்மைதான். நான் ஃப்ரீயாக சொல்கிறேன்னு, நம்ம ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுறோம்? அதை கட்டிக்கிட்டே தேவன் பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு? கட்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம. அது நிச்சயமாக அதுக்கு அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் கட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அழகு சேர்க்குறாரு. கூட இருந்ததை சொல்லி கொடுக்குறாரு. நீ இப்படி கட்டு, இப்படி கட்டு. ஒரு வீடு கட்டுற மாதிரி என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. வசனம் சாதாரணம் கிடையாதுங்க.
நீங்கள் ஒரு கல் மேலே கல் அடுக்கி வச்சு கட்டுற வீடு மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கிறத கட்டி கொள்ளலாம். உண்மையா இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், குயவன் கையில் களிமண் யாருங்க? நாம் அப்படி தான் நீங்கள் சொல்லுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை களிமண் நான், இப்போ நீ குயவனு, என்னையை நீ வணஞ்சிக்கோ. அல்லேலூயா. சிலுவைக்கு அப்புறம் என்னவா மாறுச்சு? அது வரைக்கும் நம்ம என்ன பாடிக்கிட்டு இருந்தா, நீங்கள் குயவன் நான் களிமண், உங்களுக்கு ஏற்றாறு போல் என்னை நீங்கள் வணஞ்சு கொள்ளுங்க. ஸோ இது ஒரு விஷயம். இதை நான் தப்புன்னு சொல்லவில்லை, கண்டிப்பாக வளைஞ்சிட்டார். எப்போ வளைஞ்சார்? நம்மளை சிலுவையின் ரத்தத்தின் மூலியமாக உங்களை அவர் கேட்டு அவள் பிள்ளையாகவும் உங்களுக்கு பிள்ளையாகவே வளைஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் வார்த்தையாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இப்போ நான் வார்த்தையாக இருக்கேன், இப்போ நான் களிமண், நீ என்னைய வளைஞ்சிக்கோ. எப்படி உனக்கு எப்படி தேவையோ அப்படி என்னைய வணைந்துக்கொள். அதான் தாவீது சொல்வார். அப்படிதான் பயன்படும். நீங்கள் வணங்காமல் இருக்கீங்களா? அவர்கிட்ட வந்து அவர் வார்த்தை நீங்கள் சுகமாக மாற்றாமல் இருக்கீங்களா? ஐஸ்வர்யமாக மாற்றாமல் இருக்கீங்களா? ஆசீர்வாதமாக மாற்றாமல் இருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? நம்ம வணைந்து கொள்கிறோம். எவ்வளோ பெரிய சத்தியங்கிறது, எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம சொல்கிறார். என்னை நீயே உனக்கு ஏற்றார் போல வணைந்து கொள், மாற்றிக்கோ. நான் உனக்கு ஃப்ளெக்சிவேஷனாக இருக்கேன்டா அப்படின்றாரு. உண்மையா இல்லையா? தேவன் எனக்காக ஃப்ளெக்சிவேஷனாக இருந்தாரா இல்லையா? அந்த உபச்சார ஸ்திரிக்கிட்ட போய் என்ன பண்ணார்? அவர் கேட்டார் போல ஃப்ளெக்சிவேஷனாக இருந்தாரா இல்லையா? ஆனால் 10 கட்டளையின்படி அவருக்கு மோசையின் 10 கட்டளையும் கூட சொல்கிறது, அது கர்த்தர் கொடுத்தது. மோசையின் கட்டளையின்படி அவள் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் உண்மைனே. 10 கட்டளை சொல்லிச்சா? இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறதுல உங்கள் மோசையின் கட்டளையின்படி அவள் கல்லறிந்து கொள்ளப்படணும். ஓகேவா? சொன்னார். சொன்னோடனே அதுவும் சொல்கிறார், யாருமே உங்களில் ஒரு பாவம் செய்யாமல் இருந்தால் அவன் மேலே கல்லறிங்கன்னு சொன்னார். ஒருவனாலே முடிஞ்சா? அதான் போன வாரம் பார்த்தோம். என்ன சொன்னார்? நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கணும் என்னுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா பூமியில் ஒருத்தனை நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடாது. ஏன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, நிலை நிற்க முடியாது. தேவன் கொண்டு யாருமே முடியாது. அப்போ தேவன் இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த வார்த்தையை என்ன பண்ணுமா? வணைந்து கொள்ளணுமா? அவர் சொல்கிறார், என்னை நீ எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு. கர்த்தாவே என்ன வேணும்? மன்னிப்பு வேணுமா? நான் வார்த்தையாக இருக்கேன், மன்னிப்பு உனக்கு வேணுமா? எடுத்துக்கோ என்கிட்ட என்னை வணைந்து கொள். நான் உன்னைய தண்டிப்பதில்லைன்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு எல்லா விஷயம் இருந்தும் உன்னை தண்டிக்கிறதுக்கும் உன்னை நியாயம் இருக்கிறதுக்கும் எனக்கு சட்ட ரீதியாக அனுமதி இருந்தும் நான் உனக்காக அதை பண்ணலைன்னு சொன்னாரா இல்லையாங்க? ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அதுக்கு அவருக்கு வந்து 100க்கு 100% நம்ம தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவரே சொல்லிட்டாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணாரு? எனக்கு ஏற்றார் போல அவர் அந்த இடத்துல மாட்டிக்கொள்கிறாரு. அதுதாங்க அன்பு. தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு. அல்லேலூயா. சரி, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து, அதனால தான் வெள்ளம் செய்ய ஆரம்பித்தார். அதனால தான் எனக்கு ஏற்றார் போல் அவர் மாற்றிக்கொள்ள. நீங்கள் நினைக்கல எப்படி தேவன் நமக்காக நம்ம எப்படி மாற்றிக்கிடுவார்? நினைக்கிறேன், நினைக்க மாட்டீங்களா? சொன்னார், இன்னொரு அரை மணி நேரம் நான் சண்டை போடணும் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் இருக்காளே, புதிய ஏற்பாட்டில் விட்டுருங்க. பழைய ஏற்பாட்டில் இன்னும் அரை மணி நேரம் சண்டை போடணும். என்ன பண்ணார்? அந்த சூரியனை கொஞ்ச நேரம் செஞ்சாரா செய்யலையா? நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, எனக்காக தேவன் எப்படி அவரை வணைஞ்சு கொள்ள முடியும்? நான் அவரை எப்படி எனக்காக வந்து அவரை நான் பயன்படுத்தி கொள்ள முடியும்? அவர் தான் என்னை பயன்படுத்துவார். தேவன் என்னை எப்படியாவது பயன்படுத்துங்க ஊழியத்தில். தேவன் என்னை எப்படியாவது பயன்படுத்துங்க. அவர் சொல்றாரு, நீ என்னை எப்படியாவது பயன்படுத்துவ ஊழியத்தில். அல்லேலூயா. பிக் மேஜர் என்னன்னா, அவர் என்ன ஊழியத்தில் பயன்படுத்துகிற கூட என் ஊழியத்தில் நான் அவரை பயன்படுத்துகிறேன்னா ஆசீர்வாதம் ஜாஸ்தியாக. உண்மையா இல்லையா? நிறைய பேர் விஷயங்கள் நான் வாசிக்கிறப்ப என்ன பார்க்குறோம்? என்ன சொல்றாரு? நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், அதனால தான் நீ என்ன பண்ணுற, எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃப்ளக்சுவேஷனாக நடந்துக்கிறீங்க. நான் இப்படி பண்ணுறேன், என் காரியங்கள் என்ன, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேன், எல்லாத்தையும் நீ அறிந்திருக்கிறபடியால் என்ன பண்ணுறீங்க? எனக்கு நான் உங்களை வணைந்து கொள்ளும்படி உங்களை என் கரத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் இல்லை, வார்த்தையை கொடுத்துக்காரா இல்லையாங்க? நல்ல விஷயம். வார்த்தையை கொடுத்துருக்காரா இல்லையா? நம்மகிட்ட அவரவே கொடுத்துரு. வார்த்தையை கொடுத்தாரா என்ன அர்த்தம்? அவரவே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. நீ என்னை பயன்படுத்துறியா? உன் ஊழியத்தில் என்னை பயன்படுத்துறியா? உன் குடும்பத்தில் நீ பயன்படுத்துறியா? நீ என்ன பயன்படுத்து. நான் உன்னை பயன்படுத்தின காலம்னா போதும். நான் உன்னை பயன்படுத்தின காலம்னா நீ என்ன பயன்படுத்து. பழைய ஏற்பாடு வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? அவரை நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். நீ இங்கே போ, இந்த தீர்க்கதரிசனம் அவங்கள்ட்ட சொல்லு, இந்த தீர்க்கதரிசனம் உங்கள்கிட்ட சொல்லு, இந்த தேசத்துக்கு கிளம்பிப்போ, அந்த தேசத்துக்கு கிளம்பிப்போ என்னன்னாரு? கட்டளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். சிலுவை மரணத்துக்கு அப்புறம் சொல்கிறாரு, அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? நான் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எங்கெங்க வந்து பூரா சொல்லிட்டாரு. ஸோ நீ என்ன பயன்படுத்த ஆரம்பி. எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? கர்த்தரை உங்களை பயன்படுத்தணுமா? நீங்கள் கர்த்தரை பயன்படுத்தணுமா? எது ஆசீர்வாதம் ஷார்ட்கட்னு பார்த்துக்குங்க.
அவர் அல்லேலூயா. இதெல்லாம் ஷார்ட்கட்டு. நீங்கள் இதெல்லாம் கோர்த்துட்டே வாங்க. நீங்கள் லைஃப்பில் இதை அப்ளை பண்ணுறப்ப நிச்சயமாக மிகப்பெரிய ஃப்ரீ மைண்டட் உங்களுக்கு உண்டு பண்ணும். தேவனுக்கு உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி என்ன பண்ணும்? குறைக்கும். அவரோடு கூட ஒன்று இருக்கும்படி அது செய்யும். ஏன்னா நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்கள்னு அந்த வசனம் வாசிக்க போகிறோம். அடுத்து இதுலேயே வசனம் வாசிக்க போகிறோம். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு சொல்லி வாசிக்க போகிறோம். இப்போ அது ஒரு வசனம் தான். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியால் எனக்கு ஏற்றார் போல எல்லா காரியத்தையும் எனக்கு செய்கிறீங்க. ஏன்னா என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். என் கேரக்டர் என்ன தெரியும், என் அந்தரங்க என்னன்னு தெரியும், என் வாழ்க்கையில் எப்படி எப்படி யோசிக்கிறேன்னு தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சில தப்பாக யோசிக்கலாம், சில ரைட்டாக யோசிக்கலாம். உண்மையா இல்லையா? ஒரு மனிதன் வந்து சரியான சரியாக எல்லா விஷயம் யோசிச்சா அவன் தேவனை மாறிடால. அதுதான் தேவன் சொன்னார். உன்னால் எல்லாத்தையும் பண்ண முடியாரா? அந்த 10 கட்டளை நான் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும்னு என்ன பண்ணார் தேவன்? சிலுவையில் அதை நிறைவேற்றி முடித்தார். உன்னால் முடியாது, சரண்டராக. என்கிட்ட நிறையா பேர் என்னால் முடியும் முடியும் முடியும், நான் சரி பண்ணிடுவேன், நான் ஒழுக்கமாக இருந்துருவேன், நான் சரியாக வந்துடுவேன், நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி நிற்க என்னாச்சு? ஒன்றுமே யாராலையும் ரட்சிப்பை கொண்டு வர முடிஞ்சா? உலக ஜனங்களுக்கு மோசனால முடிஞ்சா? ஆபிரகாம்னால முடிஞ்சா? எல்லாமே நீதிமான் தானே, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். யாராலும் முடிஞ்சா? முடியலை. அதான் சொன்னார், என் மகிமையை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன மகிமை? சிலுவையில் நான் மட்டும்தான்டா அந்த பூமியை மீட்டு கொள்ளு. இது என்னால் மட்டும்தான் அது முடியும். என்னால் முடியக்கூடிய விஷயத்தை நீ எதுக்கு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னாரு. என்னன்னாரு? இப்போ நான் என்னால் முடிகிற விஷயம்லாம் செஞ்சுட்டேன்ல, இப்போ நீ ஒன்றால் முடிகிற விஷயத்தை செய்யி. என்ன செய்யி? நான் சிலுவையில் என்னென்ன உனக்காக வாங்கி வச்சேன் தெரியுமா? அதுக்கு எல்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கொள். அது ஒன்றால் முடியும். ஏன்னா அந்த உரிமையை தான் உங்களுக்கு எனக்கும் கொடுத்தாரு. சொன்னாரா இல்லையா? இல்லையாங்க? என் நாமத்தினால் எத்தனை பேர் என்னை சுவாசிக்கிறோம் அத்தனை பேர்களும் தேவனுடைய சத்தமாக வசனம் சொல்லுவாங்க. பிள்ளைகளாக முடியும் உங்களுக்கு. அது சிலுவையில் அறைய முடியாத அதிகாரத்தை கொடுத்தாரா? பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை கொடுத்தாரா? சிலுவையில் அடிக்கும்படி எனக்கு அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அதன் மூலியமாய் பெறப்பட்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்று நான் பிள்ளையாக மாற்றி அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டேன். புரியுதா? டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வசனம் என்ன நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஊழியத்தில். நான் என்னை பயன்படுத்துக்கான்றேன், என்னை எப்படியாவது ஒரு கருவியை நியமிச்சுக்கான்றேன், என்னை எப்படியாவது ஒரு கருவியை பயன்படுத்துக்கான்றேன். என்ன நீ எப்படி பயன்படுத்துகிற? நீ என்னை பயன்படுத்துகிற விதத்துலேயே நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்த ஆரம்பிச்சிடுவேன். அதே நான் தான் பயன்படுத்தணும். தேவனை நான் பயன்படுத்துறதே தேவன் தெரிஞ்சுவார். என்னை எவ்வளோ தூரம் பேசுகிறான், என்னை எவ்வளோ தூரத்துக்கு வந்து வெளியில் கொண்டு போகிறேன், என்னை எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறான், என்னை வார்த்தையை எடுத்து எந்த அளவுக்கு வெளியில் கொண்டு போய் என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு விதைக்கிறான், எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறான், என்னை புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் எவ்வளோ பேசுகிறான். அப்போ நான் பயன்படுத்த அவர் கூடையே வந்துகிட்டே இருப்பார். கூடையே வந்துக்கிட்டே இருப்பார். கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் என் வாழ்க்கை. இப்போ நான் போய் உடனே நின்றுக்கிட்டு தேவனே மாறுங்க, என்னை எப்படியா தூக்கி பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்த வச்சுருக்கோம், உன்னை ரச்சிச்சு தூக்கி உட்கார வச்சுருக்கேன். இப்போ உனக்கு வேலை என்ன? உன்னுடைய வேலை என்ன? நீ என்ன பயன்படுத்து? வார்த்தையை எடுத்து நீ என்ன பயன்படுத்து. அல்லேலூயா. சரி, நான் உட்கார சொல்லுங்க. வசனம் என்ன வசனம் வச்சுங்க? அறிந்திருக்கிறீர், அறிகிறீர். என் வழிகள் எல்லாம் உங்களுக்கு. ஸோ டோட்டல் என் லைஃப் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எங்கே உட்காந்துருக்கேன், நான் எங்கே நிற்கிறேன், நான் எங்கே நடக்கிறேன், நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், நான் என்ன யோசிக்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். அப்படி என்ன டோட்டல் என்னை பற்றி முழு பயோடேட்டா என்னுடைய சொல்லுங்கள். லேண்டோட பயோடேட்டா கொடுங்கன்னா நாகமாளிகளோ அது ஃபுல் தரோம். ஒரு இதான் பற்றி கேட்டோம்னாக்கா ஃபுல்லாக என்ன பண்ண எடுத்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி தான் நான் இந்த பூமியில் உருவாக்கப்படுறப்ப என்ன பண்ண கத்தரு என்னை அப்படியே தூக்கிட்டாரு. ஃபியூச்சர் வரைக்கும் என் பயோடேட்டா என்னன்றது யாருக்கு தெரியும்? நான் எங்கே நடக்கிறேன், எங்கே நிற்கிறேன், எங்கே போகிறேன், என்ன பேசுகிறேன், வாயை திறந்து, நான் எந்த இடத்துல வந்து சோர்ந்து போகிறேன், நான் எந்த இடத்துல வந்து இளைப்பாறாமல் அலைஞ்சிக்கிட்டே தரேன், எங்கே நான் உட்காந்துருக்கேன், எல்லாத்தையும் தேவனே இந்த நாலேஜ் வேணும். எல்லாமே அவருக்கு தெரியுன்றப்ப நான் என்ன பண்ண முடியாது, எதையும் அவர்கிட்ட மறக்கவே முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சரண்டர் ஆகிறேன் அவர்கிட்ட, சரண்டர் ஆகிறேன் அவர்கிட்ட. நான் ஆண்டவரே எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உயர்த்துங்க. அதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. வசனம் வசங்க எடுத்து அதையெல்லாம் நீர். இப்போ இங்கே டாபிக் வந்துட்டாப்ல நேராக நான் இப்போ பேச போகிறேன். சில நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் பேசிடுவேன், சில விசுவாசம் குறைச்சலாம் பேசிடுவேன். சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், பயந்துக்கிட்டு நடக்கும் நடக்காது. ஒரு உலகப்பிரபலமாக 2 பேர் கூட இருந்தாங்கன்னா நம்ம விசுவாசமாக பேசுறதுக்கு தயங்குவோம் நிறைய பேர். உண்மையா இல்லையா? நிறைய பேர் வாழ்க்கை நடந்திருக்கா இல்லையா? அது 2 பேரும் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாங்கனாக்கா நம்ம தைரியமாக விசுவாச வார்த்தையை சொல்கிறதுக்கு பயப்படுவோம். உண்மையா இல்லையா? அப்போ மைண்டுக்குள்ளே யோசிப்போம்,
கரெக்டாக நான் உங்களை நம்பி சொல்கிறேன். இவங்க முன்னாடி சொல்கிறது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் நான் மைண்டு நினைக்கிறேன் நீங்கள் தேவன் எனக்கு இந்த விஷயத்தை செய்ய வல்லவராய் இருக்கீங்க. அப்போ நீங்கள் யோசித்து இது வாயில் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறவர் அதை அறிந்து கொள்கிறாரு. அவர் தேவை என்னது, நீ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற, நீ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறணும். ஏன் அமைதியாயிட்டீங்க எல்லாருமே? அல்லேலூயா. ஸோ நீங்கள் கற்பனை பண்ணுறீங்கன்னு தெரியுது எனக்கு. ஸோ என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய புரிஞ்சு நான் சொல்கிறேன், ஆண்டவர் என் வாயின் நாவல் புறப்படுறதுக்கு முன்பாகவே நீ அறிந்துக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நான் குழந்தைய கருவில் இருந்தேன், அப்போ நான் பேசுவேனா? பேச மாட்டேன். அப்படி நான் பேசாமல் உள்ளே இருக்கிறப்பயே என் மைண்ட் ஒன்று யோசிச்சுட்டே இருந்திருக்கும் உள்ள. அதை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுதி வச்சு என் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் அதை நிறைவேற்றுறீங்க. அல்லேலூயா. உண்மைங்க. அடுத்த வருஷம் நான் சொல்ல வருது, நான் உள்ளே போய் கருவில் இருக்கிறப்ப நான் என் மைண்ட் ஒன்று யோசிச்சுக்கு தெரியுமா, அந்த யோசனையை கூட அவர் எழுதி வைக்கிறாராம். இவன் இப்போ வளர்றப்ப இதெல்லாம் செய்யணும் அவனுக்கு சொல்லி என்ன பண்ணுறாராம், எழுதி வைக்கிறான். அப்படி எழுதி வச்சனால தான் இன்றைக்கி நீங்களாம் என்ன பண்ணுறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், தேவனிடத்தில் நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு நீங்கள் வெளியில் இருக்காங்க கிறிஸ்துவ அறியாமல், ஸோ வார்த்தை அறியாமல் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் நான் அறிந்து கொண்டு நீங்கள் உட்காந்துருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, உங்கள் கருவில் இருக்கிறப்ப நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, தேவனே என்னை நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயத்த அன்னைக்கு எழுதி வச்சார்ல, அன்னைக்கு எழுதி வச்சனால தான் இன்னைக்கு நீங்கள் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அதான் சொல்ல, நீ உட்காந்துருக்கலையும் நடக்கிறப்பையும் போகிறப்பையும் வரப்போ என்ன பண்ண முடியும், நான் அறிந்திருக்கிறேன். நான் என் வாய் பேசி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் கருவில் இருந்தேன்ல, என் வாயின் வார்த்தை புறப்படாமல் இருந்துச்சுல ஒரு கருவில், அப்போ நான் ஒரு யோசிச்சு வச்சுருப்பேன்ல, அந்த யோசனையை கூட உங்கள் வாழ்க்கையில் எழுதி வச்சு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நெருக்கி கரத்தின் மேல் வைக்கிறீர். அதான் சொல்றாரு. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய எல்லா யோசனைகளும் ஒரே மாதிரி இருப்பதே கிடையாது. உண்மையிலேங்க இன்றைக்கி நான் யோசிப்பேன், நாளைக்கு அதை மறந்துடுவேன். நாளைக்கு தேவனை செய்யலைன்னா அதை மறந்துட்டு இன்னொரு விஷயத்தில் போய் அதை யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் தேவன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, நீ அங்கே என்னெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் அப்படியே நெருக்கிட்டே வருவார். இங்கே வந்து என்ன யோசிக்கிற அதெல்லாம் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து நிச்சயமாக அந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணுவார், தலையிலேயே கைய வைக்கணும். ஒரு தூக்குறதுக்கு தான் கைய வைக்கணும். உண்மையா இல்லையா? ஒரு ஆளை தூக்குறதுக்கு தான் தலையில் கை வைப்பான். உண்மையா இல்லைங்க? ஜெயிலில் ஜோம் பண்ணுறவங்க என்ன ஆகணும், உங்களுக்கு தான் காரியங்கள் எல்லாத்தையும் உங்களை அந்த விஷயத்துலேருந்து உங்களை தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகணும். சரி, சும்மா கிடையாது. தேவன் என்ன பண்ணுறாரு, நீ முன்னாடி என்னென்ன யோசிச்சியோ, முற்புறத்தில் யோசிச்சியோ, பின்னாடி ஃப்யூச்சரில் என்னென்னலாம் யோசிப்பியோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றாரு. ஒரே இடத்துல தேவன் கொண்டு வந்து அவர் கரத்தை என்ன பண்ணுறாருல வைக்கிறாரு. சாரி, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. வசனம் வாசிங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவன் அவர் எப்படி தான் அனுப்பினார் பூமிக்கு. இந்த பூமியில் போகிறப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ரிட்டன் ஆகி பரலோகத்துக்கு நீ வரப்போய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அங்கேயும் நான் உனக்கு எல்லாத்தையும் வச்சிருப்பேன். அப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, நான் வந்தப்பையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகிறப்பையும் பரலோகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கு. வசனம் அப்படி தான் சொல்லுது. நீ போகையிலும் இங்கே பூமிக்கு அனுப்புறப்ப சொல்கிறாரு, டே நீ போகிற பூமிக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப பூமியில். சரியாண்டவர், எப்போ ஆண்டவரே நீ கிட்ட நீ வருவே இல்லை? ஆமாண்டவரே, அப்போயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஏன்னா இங்கே உனக்காக நான் ஒரு வீடை கட்டுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வருஷம் வாசிங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய அறிவு நினைச்சு அப்படியே வேக்குறாரு. இந்த அறிவு எனக்கு நான் எப்படி வேணா இருந்து போகிறேன். நான் சொல்லுவாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து இருந்துக்க முடியாது. இந்த சூழ்நிலை அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சாலும் என்னை விடாமல் துரத்தி பிடிச்சி என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்து என்னை பூமியில் வாழ வச்சுக்கிட்டே இருந்து என் கூடையே இருந்து ஒரு நாள் வழி நடத்துறீங்களா, அது ஏன்னு எனக்கு புரியலை. அந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வியக்கிறேன் பாருங்க. அதை சொல்லிட்டாவே மைண்டளவில் ஃபீல் பண்ணுறான் பாருங்க தேவன்ட்ட. அப்படியே அதுதாங்க அவனுடைய மிகப்பெரிய ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம். தேவன் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா ஃபீல் பண்ணேன். என்ன ஆண்டவரே, நான் யார் உங்களுக்கு முன்னாடி, நான் யார் உங்களுக்கு முன்னாடி, என்னை எதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்? கர்த்தர் சொன்னா, நீ உன் கருவில் வாயில் சொல்லு பிரபாவத்துக்கு முன்னாடி உள்ள ஒன்று யோசிச்சுக்கிறது இல்லடா, அதை நான் கேட்டு எழுதி வச்சுருக்கேன். அதனால தான் என்ன பண்ணுறேன், உன் பின்னாடியே சுற்றுறேன். ஏன்னா நான் எழுதி வச்சுட்டேன் புஸ்தகத்தில், நான் புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கேன். வாசிங்க ஆசம். எங்கே போவேன், ஓடுவேன், இருக்கிறீர், இருக்கிறீர், எடுத்து ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வலதுகரம்னா யாருங்க? வலதுகரம்னா யாருங்க? கிறிஸ்து. அவர் தான் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்காந்து. வலதுகரம்னா என்ன அர்த்தம்?
நல்ல விஷயம். கிறிஸ்து மைண்ட் செட் பண்ணிங்க. வலதுகரம் அவர் தான், கிறிஸ்து தான். என்ன வலதுகரம் என்ன பண்ணுமா? நம்மளை பிடிக்குமா? நல்லா சொல்லுங்க. வலதுகரம் பிடிக்கும்னு என்ன அர்த்தம்? எங்கே ஓடணும் முடியாது. ஓடி ஒளியனா முடியாது. ஏன்னா உன் கண்ணை கருவில நான் நீ சொன்ன இல்லை, அதை நான் கேட்டு எழுதி வச்சிருக்கேன். உன்னை எங்கேயுமே நான் விடவே மாட்டேன். அவர் வலதுகரம், அவர் வலதுகரம் என்னை பிடிக்கும். அப்படியே கேட்ச். எங்கே போக முடியாது. வா, என்ன எங்கே போகிற நீ? என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தில்ல ஆரம்பத்தில், நீ நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை எங்கேயும் அனுப்பவே மாட்டேன். அல்லேலூயா. உன்னை அனுப்பவே மாட்டேன்டா. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. சொல்லார் பாருங்க வசனம். இது எல்லாமே என் வாயின் சொல் பிரவாதத்துக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்த மாதம் வாசிங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். வாசிங்க. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல் வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாரு? எந்த ஒரு அந்தகாரம்னா என்னது? பக்கத்தில் இருக்க கூட தெரியாது. உண்மையிலேயே பக்கத்தில் இருக்க கூட தெரிய முடியாத அளவுக்குரிய ஒரு இருள் என்னது? அந்த இருள் வேற, இருள் அந்தகாரப்படுறது வேற. இருளில் கூட நம்ம லைட் லைட்டாக கண்டு தெரியும். அந்தகாரப்பட்டா என்ன பண்ணலாம்? பக்கத்தில் இருக்க கால் கூட தெரியாதான். அது கூட உங்களை என்னை விட்டு மறைக்க முடியாது. அல்லேலூயா. அது கூட உங்களை விட்டு என்னைய மறைக்க முடியாது. ஏன்னா அவரை பிடிச்சிருக்காரு. அவர் வலதுகரம் என்னை பிடிக்கும். பிடிக்கும் சாங்கா சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கப்ப இருள் தேவையா? எப்படிப்பட்ட இருள் வந்து போகுது? உங்களை ஒரு கையை பிடிச்சிக்காருன்னா எப்படி வேணாலும் இருள் சூழ்ந்துட்டு போதே. ஏதான் பயம் இருக்கா? இப்போ கையை பிடிக்கலைன்னா தான் பயம். ஏன்னா பக்கத்தில் கூட தெரியாது நமக்கு. அது என்ன சொல்றாரு? நான் பிடிச்சிருக்கேன். இருளை பார்த்து நீ என்ன பண்ணாத? இருளை பார்த்து பயப்படாத. தேவனுக்கு முன்பாக அது உன்னை மறைக்காது. என்னை அது என்ன பண்ணாது? மறைக்காது. உன் கஷ்டம், சூழ்நிலை, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய காரியங்கள், இது என்னை என்ன பண்ணாது? பிரிக்கவே முடியாது. அது என்னை என்ன பண்ணாது? மறைக்க முடியாது. என் பார்வையிலிருந்து ஒன்று அது மறைக்க முடியாது. ஏன்னா நான் ஒன்றை பிடிச்சிருக்கேன். ஃபீல் பண்ணாத நீன்றாரு தேவன். என்ன ஃபீல் பண்ண? அவனை பிடிச்சிருக்கேன் நீ ஃபீல் பண்ணேன்னா இருளுக்கு நீ பயப்பட மாட்டேன். இருளுக்கு நான் என்னங்க? என்னோட வறுமை, என்னோட சூழ்நிலை, காரியங்கள் நாளைக்கே நடக்கும், இன்னைக்கு நடக்கும். இங்கே ஒரு பிடிச்சிருக்காரு. அது இதை என்ன பண்ணாது? பிரிக்கவே முடியாது. ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. அது அப்படியே அவர் பக்கம் மாற்றி விடுங்க. யுத்தம் சொல்லி பாருங்க, அவர் செய்வார் யுத்தத்தை. அல்லேலூயா. சரி, நம்மனா எப்படி இப்போ கருவில் வந்து அவர் எப்படி நம்மளை பார்த்துருக்காரு? அவர் கருவில் நம்மளை எப்படி நம்மளை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னா, அடுத்த வருஷம் வாசிங்க. அதே வாசிங்க. அந்த வாசிங்க. காப்பாற்றினீர் சொல்லிட்டாரா? தாயின் கர்ப்பத்தில் நீ காப்பாற்றிருக்கீங்க. ஏன்னா பிரசவமாகி பூமிக்கு வர வரைக்கும் என்ன பண்ணிக்க? நீ ஜீவனோடு கூட காப்பாற்றி இருக்கீங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா போல்டா வருஷம் வாசிங்களேன். போதும். நான் நல்லா சொல்லுங்க. பிரமிக்கத்தக்கன ஒரு அதிசயம் வேற, பிரமிக்கத்தக்கதான அதிசயம். உண்மையா இல்லையா? தேவன் கருவில் உங்களையும் என்னையும் எப்படி பார்த்தாராம்? சத்தமாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா? நான் உண்டாக்கப்பட்டேன் கருவில். எப்படி உண்டாக்கப்பட்டேன்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுசையும் எனக்குள்ள வச்சுதான் இங்க கொண்டே வந்தாரு. அல்லேலூயா. நான் ஒரு அதிசயம் இல்லைங்க. நான் எப்படிப்பட்ட ஆளு? பிரமிக்கத்தக்கதாக. சார் ஏன்னா 7 விஷயம். இது 7 அதிசயத்துல இந்த இது பெட்டர் அப்படின்னா இல்லை? உண்மையா இல்லையா? இது எல்லாத்தையும் விட இது பெட்டர். அதான் அர்த்தம். எல்லாத்தோட இது எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தாலும் எல்லா ஸ்பெஷலை விட இது ஸ்பெஷல்னு சொல்கிறோம்ல, அதுதான் பிரமிக்கத்தக்கனது. அப்போ என்னது? இந்த பார்வை எல்லாம் இங்கே விட்டுருவாரு. இது ஒன்று மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடும். உண்மையா இல்லைங்க? இது 10 விட ஒன்று பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவான்? இந்த 10ஐ விட்டுட்டு தான் அப்போ அப்படிதான் உங்களை என்னை தேவன் பார்த்தாரு. அல்லேலூயா. அவர் பரலோகத்தை பார்க்கல, தூதர்களை பார்க்கல, யாரையும் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல. அவருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு மனுபுத்திரை நோக்கி என் கண்கள் நோக்கமா இருக்கிறாரு. அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? மனுபுத்திரனை நோக்கி என் கண்கள். ஏன்னா நீங்கள் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த ஃபீல் எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நினைக்கிறேன் கவலைப்பட போறேன்னா யாருமே கவலை வராது. நான் என்ன நினைப்பேன்? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவன் கிடையாதுங்க. நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன். தேவன் கரம் என்னை உள்ள என்ன பண்ணிச்சான்?
உண்டாக்குச்சா, ரெடி பண்ணுச்சு. என்னை வந்து எப்படி பண்ணுச்சு? ஸோ என்னை எலும்பு எல்லாம் வச்சு என்ன பண்ணுச்சுங்க, அவர் கேட்டார் போல என்ன என்ன பண்ணாரு, வணைந்து கொண்டார். உள்ள வெளியே வந்தவனே சொல்றாரு, நீ என்ன வணைந்து கொள்ள அப்படின்னாரு. அல்லேலூயா. அடுத்த வருஷம் தான் சொல்லுது, எனக்கு எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாக நிறைய வருஷம் தான் சொல்லிட்டு வராங்க. 20 வருஷம் வாசினா நான் பிரமிக்கத்தக்கதான் என்ன கத்தை என்ன பண்ணாரு, உண்டாக்குனாராம். அதான் சொன்ன, உன் எலும்புகள் ஒன்று முன்னை முறிக்கப்படல, ஏன்னா அதை நான் உருவாக்குனேன்டா. அல்லேலூயா. நீ பிரமிக்கத்தக்கதாய் அதை ஸ்ட்ராங்கா உருவாக்குனது யாரு? நான் உருவாக்குனா ஒருத்தர் உடைக்க முடியுமா? நான் உன்னை உருவாக்கிட்டா யாராலும் உன்னை உடைக்கவே முடியாது. மனசளவுலையும் சரி, பிசிக்கலாகவும் சரி, எதுலையும் சரி, உன் மைண்ட் லெவலையும் சரி, எதுலையும் உன்னை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் பூமியில முடியவே முடியாது. ஸ்பெஷல் ஸ்ட்ராங். என்ன சொல்றாரு, நீ பிரமிக்கத்தக்கதாய். நான் சொல்றேன், நான் பிரமிக்கத்தக்கதாய் அதிசயமாக உருவாக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். வசனம் வாசிங்க. அது ஆமென். உன் சொல்ல பாருங்க, உன் கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். என் தேவன் எனக்காக நன்மையான காரியத்தை மட்டும் என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருப்பான்றது என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். அது இப்படி தெரிஞ்சதுனால நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படுவதில்லை, ஒன்றை குறித்து நான் வேதனைப்படுவதில் உட்கார கிடையாது. நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இதெல்லாம் நான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். ஓகேவா? என் தேவனை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என் தேவனை அறிந்திருக்கிறார்பா. அவர் அறிஞ்சிட்டாருன்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. அவர் அதை நான் சொல்ல முடியல, அவ்வளோ எக்ஸாக்ட்மெண்ட்டான விஷயம். தேவன் நம்மளை அறிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவர் என் உள்ளத்தில் நீங்கள் ஆராய்ந்து இருக்கிறாரு. என் உள்ளத்தில் என்ன யோசிக்கிறேன், எப்போ பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணின்றது, அப்படியே இதெல்லாம் நான் சொல்லி தேவன்ட்ட ஃபீல் பண்ணணும். என் கரெக்டாக பிடிச்சிக்காரன் இருள் எனக்கு வராது. எவ்வளோ இருள் இருந்தாலும் அவர் கரெக்டாக ஒரு நாள் என்னை விட்டு போகாமல் என்னை அழைச்சிக்கிட்டு போய் முடிவு பெறுது என்னை வழி நடத்தி என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறாருங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆசீர்வாத நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கணும். ஆசீர்வாதத்தை குறித்து நான் அடுத்து வர காலங்களில் பேசுவோம். இதுதான் பேசிக். இதில் பேஸ்மெண்ட் யார் போடுறாங்களோ அவங்க கட்டடம் மேலே எப்படி இருக்கும், பொன்னினால் கட்டப்பட்டதாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்ஸ். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறீங்க இதனுக்குள்ள, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறீங்க ஆகிட்டே வாங்க. இந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ நீங்கள் அத்தனை மாடிக்கு வீடுகளை எழுப்பிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வசனம் ஈஸியாயிரும், உங்கள் வசனம் வார்த்தைகள் பேசுறது ஈஸியாயிரும், தேவனத்தை கேட்கறது ஈஸியாயிரும், பெற்றுக்கொள்றது ஈஸியாயிரும். காம்ப்ளிகேட்டடாக இருக்கவே இருக்காது. இது பேஸ்மெண்ட். இது நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு, இதை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வரீங்களோ உங்களுக்கு வசனம் பேசுறது ஈஸியாயிரும். உண்மையா இல்லையா? வசனம் சொல்கிறது ஈஸியாயிரும், தேவன்கிட்ட கேட்குறது ஈஸியாயிரும். நீங்கள் கஷ்டப்பட்டு தேவன்கிட்ட கேட்க வேணாங்க. நீங்கள் தேவன்கிட்ட போய் என்ன பண்ணலாம், கஷ்டப்பட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக கேட்கலாம், ஃப்ரீயாக கேட்கலாம். இப்போ செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லலாம். நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவர் இப்போ செய்வார்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எஸ். நான் எங்கே உருவாக்கப்பட்டலாங்க? இருள்லையா? எத்தனை பேருக்கு ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு? ஒருவரும் சேராத ஒளியில் வாசமாக இருக்கிறவர் யாருங்க? அவருடைய பிள்ளை. நான் எங்கே உருவாக்கப்பட்டிருக்கேன்? ஒளிபீடத்திலே உருவாக்கப்பட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் எங்கே உண்டாக்கப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டாலே நான் கெத்து வந்துருங்க. எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி யோசிக்கிறேன், நான் உருவாக்கப்பட்ட எதுன்னு தெரிஞ்சாலே எனக்கு தாயின் கருவில் ஆண்டவரே நீ எப்படியாது. நான் உண்டாக்கப்பட்டது ஒளிபீடத்திலே. எங்க தேவன் என்னை அவர் அங்கே உருவாக்கி தாங்க அனுப்பினாரு. நான் பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய். சொல்லுங்க, நான் பிரமிக்கத்தக்கப்பட்ட ஒளிபீடத்தில் உருவாக்கப்பட்டு. வசனம் கோரியா சொல்லலே, நான் ஒளிபீடத்தில் உருவாக்கப்பட்டு பிரமிக்கத்தக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு எங்க அனுப்பப்பட்டிருக்கேன்? பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கேன். அங்க எழுதி வச்சது எல்லாத்தையும் இந்த பூமியில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இங்கே நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லைங்க. இது சொல்லணுங்க, சொன்னாத்தாங்க அது நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கொடுத்துட்டாருங்க. நீ என்னை வணைந்து கொள், நீ என்னை வணைந்து கொள். நான் சொல்றேன், நீ உங்களை அவர் வணங்கி எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்ட போய் உங்களை என்ன பண்ணிட்டாரு, வணைஞ்சி தான் தூக்குனாரு. உள்ள கருவிலே உங்களை வணைஞ்சி தான் உள்ள தூக்குனாரு. இன்னமும் கர்த்தாவே என்னை வணைந்து கொள்ளுங்க, கர்த்தாவே என்னை வணைந்து கொள்ளுங்க, எப்படியாவது என்னை ட்ரை பண்ணுங்க. தேவன் சொல்லிட்டாரு. அதிகாரம் உங்க கையுமா மாற்றப்பட்டுச்சு. நான் செய்வதிலும் என்னிலும் அதிகமான காரியங்களை இவர்கள் சொன்னாரா இல்லையாங்க?
அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நீ வணைய ஆரம்பி, என் வார்த்தையை எடுத்து நீ பேச ஆரம்பி, நீ சொல்ல ஆரம்பி. அது உனக்கு என்னென்ன பொருள் தேவையா? சின்ன டம்ளர் வேணாலும் செஞ்சுக்கோ, பெரிய பாத்திரம் வேணாலும் செஞ்சுக்க. அவர் களிமண் மட்டும் சொல்லி நினைக்காதீங்க. என்ன களிமண் மென்ஷன் பண்ணாங்க, அவர் புடமிட்டப்பட்ட பொண்ணு கோப்பாய் இருக்கிறார், அதை வணைந்து கொள்ளுங்க. அவர் வார்த்தை எப்படி இருக்குது? புடமிட்ட பொண்ணு கோப்பாய் இருக்குது, அதை வணைங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ, உங்களுக்கு எப்படி தேவையோ அது உங்களோட விஷயம். ஒட்டியை நம்ம செஞ்சுக்கலாம், வலையில் செஞ்சுக்கலாம், சூடாக செஞ்சுக்கலாம், எப்படினாலும் என்ன பண்ணலாம், அதை செஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம்? உங்கள் சுகமாக செஞ்சுக்கலாம், உங்களை ஐஸ்வர்யமாக செஞ்சுக்கலாம், ஆசீர்வாதமாக செஞ்சுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். உண்மையா இல்லைங்க? சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. அல்லேலூயா. இதில் முடிச்சுலாங்க. எங்கே எழுதிருந்துச்சாங்க? இதுதாங்க சொன்னேன் நான். எங்கே எழுதிருந்துச்சான்? நீங்கள் வாயின் சொல் புறவதுக்கு முன்பாக எங்கே உருவாக்கப்பட்டீங்களோ, வெளிப்படத்தில் உருவாக்கப்பட்டீங்கல்ல, பிரமிக்கிறதுக்கு அதிசயமாக உண்டாக்கப்பட்டீங்கல்ல, அப்போ உங்கள் வாய் எதாவது பேசிச்சா? உங்கள் வாய் ஏதாவது சொல்லிச்சா தேவன்ட்ட? அப்போ உங்களுக்காக நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க, என்ன செஞ்சுருப்பீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணார்? அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்காராம். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பூமிக்கு வந்தவொடனே செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிக்கணும், நீங்கள் அதை வணைய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ என்னன்னா, தேவன் எப்பயுமே சரி ரொம்ப ஒரு எப்படி பாரபட்சம் இல்லாத பார்க்குறாரு தேவனா. உங்களை என்னை அப்படின்னு கூட இங்கே இருக்க எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்க நினைக்கல. அவரும் கூட உட்காந்து அவரையும் உங்களையுமே பாரபட்சம் இல்லாமல் பார்க்குறது தேவன். அவருக்கு நிகராய் வைத்து உங்களுக்கு நிகராய் வைத்து உங்களை என்ன சொல்கிறாராம்? நீங்கள் என்கிட்ட பேசி வழக்காடும்படி இடத்துல நீங்கள் வாருங்கள். ஒரு நம்ம என்ன பண்ணலாம்? வழக்காடலாம். எஸ். அப்புறம் யாரை கூப்பிடுவாங்களா? ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஆளு கீழே ஒரு போலீஸ்காரனை கூட எஸ்பி நீ வாப்பா வழக்காட வந்து கூப்பிட்றாரா? இல்லை, அவருக்கு சமமாக இருக்கிறவங்களோட தான் வழக்காட முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வழக்காட கூப்பிட்றாருன்னா நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. எஸ். நம்ம வாரங்கள்ல அதை பற்றி நிறைய நம்ம தியானிப்போம். தேவன் நம்ம கூட என்ன பண்ணிருக்காரு? ஞானத்தை கொடுக்காரு. புஸ்தகத்தில் ஒவ்வொன்றையும் எழுதியிருக்காருங்க. பயப்படாதீங்க. அல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. எஸ். ஸ்தோத்திரம். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவரே உங்கள் நாம வருஷோட அப்படின்னு அருமையான வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. எஸ். நன்றி தகப்பனே. எஸ். நீங்கள் கூட இருக்கீங்க, எங்கள் கூட நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசித்திர வினோதமாகவும் நம்மளை உண்டாக்கிட்டு, அதாவது ஒரு பொருள் ஒளிப்படத்தில் உருவாக்கப்பட்டு வெளியே வரும்போது அப்படி பார்ப்போம். அப்படி பார்ப்போம். அந்த பொருள் மேலே ஆச்சரியமாக இருக்கும். இதில் பார்த்துருக்க மாட்டோம். விசித்திர வினோதமாக, அதாவது ஒரு விசேஷ பொருளாய் நம்மளை எப்படி அனுப்பிச்சிக்கிறார்? பூமிக்கு ஒரு விசேஷ பொருளை அனுப்பிச்சிக்கிறார். அதனால சொல்கிறேன் அடிக்கடி, நீங்கள் விசேஷித்தவர்கள். இல்லையா? ஆமென். விசேஷித்தவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் டை இல்லையா? சாட்சியின் டை கொடுக்குறோம். போன நம்ம கேட்டுக்கிட்டீங்கன்னா அதை அறிக்கைட்டும் அதை நான் என்ன செஞ்சேன், அதை கொடுக்கலாம். ஆனால் இப்போ சாட்சி சொல்கிறவங்க ஒரு கரெக்ட் உயர்வு. ஒன்று வேறு யாரும் சொல்கிறீங்களா? சரி, மற்ற மாரி சொல்லட்டும். அடுத்தவங்க சொல்லுங்கள். சும்மா வாங்க. அந்த சாட்சி கேட்கும்போது அடுத்தவங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த சபை ஓப்பன் பண்ணி அடுத்த வாரம் நினைக்கிறேன். அப்போது இந்த ஃப்ளெக்ஸ் ஒட்டிட்டு எனக்காக தீவுகள் காத்திருக்கு, எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் காத்திருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் நிறைய படத்தோட பாட்டு, மனசெல்லாம் சரியில்லை அப்படின்னா நிறைய படத்தோட பாட்டு இதெல்லாம் கேட்பேன். அப்பப்போ மைண்ட் ரிலாக்ஸனுக்கு நிறைய எப்பப்போ ஒரு நாள் இந்த இதை கேட்கவும் என்ன எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது, எதுனாலும் நிற்க மாட்டேங்குது. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யோசிக்கும் போது நிறைய பாட்டு இதெல்லாம் கேட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணிங்க. சரி, டக்குன்னு என்னோடய வாட்ஸ்அப் இதில் டிபியில் இந்த கப்பலை வச்சேன். இங்கே வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த கப்பலை வச்சுட்டு நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். 2-3 கப்பலெல்லாம் எடுத்து வச்சு பார்ப்போம். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்காக தீவுகள் காத்திருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை காட்டும் அவர் தாட் அதிகமாக பெரிய நினைவுகளாக நினைச்சிருக்காரு. சரி, நம்மளும் அப்படியே வைப்போம் அப்படின்னு வச்சுட்டேன். எல்லோரும் கேட்டாங்க, என்னன்னு ஃபோட்டோ இது மாதிரி தானே வைப்பேன், என்ன திடீர்னு கப்பலை வச்சுருக்கேன், என்ன விசேஷம்? அதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. அதை ஒரு 3ஆவது நாளே பார்த்தா எனக்கு ஒரு வளையல் எங்கள் சார் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது 2 வளையல் சேர்ந்து 4.5 பவுன்.
இந்த வளையல் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஒன்று, அந்த சிஸ்டர் ஒன்று, இன்னொரு என் கூட ஒர்க் பண்ணு ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை செயின் வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு வாங்குகிற மூடையில் நான் வந்துட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைங்க நமக்கு வளையல் தேவையா அப்படின்னு இருந்தாலும் பிள்ளை வச்சுருக்கோம், அதுக்கு வாங்கணும். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த பொண்ணு உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. 2 நாள் கழிச்சிட்டு சார் கேட்குறாரு, ஏம்மா நீ வளையல் வாங்கலையா அப்படின்னு. இல்லை சார் எனக்கு இப்போ வேண்டாம், பரவாயில்ல நீங்கள் மெதுவாக கூட எனக்கு காசு கொடுங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரின்ட்டு நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். பாப்பா சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்ச்சு. நானும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பேங்க்கில் அடவு வச்சுட்டு கொடுத்துட்டு, பேலன்ஸ் உங்களுக்கு நான் ஒரு மாதத்தில் தரேன் சார், 2 சைட் பேசியிருக்கேன், அமௌண்ட் வந்தோடனே உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு. கடைசியில் அந்த சைட்டு வந்து எனக்கு இதாகலை. அப்புறம் பரவாயில்ல நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்கன்ட்டு சரி நம்மளை நம்பி கொடுத்துட்டாரு. டக்குன்னு எனக்கு மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. தீவுகள் காத்திருக்கு, கப்பலில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் காத்திருக்குன்னா, இது துபாய் எங்கே இருக்குது, அது ஒரு தீவு தான். ஆனால் அங்கே இருக்கிற வளையல் நம்மளை தேடி அது என் கைக்கு செய்கிற மாதிரி ஆப்டாக நான் போட்ட உடனே அப்படி இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்றைக்கி சாயந்தரம் வாங்கிட்டு வந்தோடனே நைட்டே இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன நினச்சி கப்பல் வச்சிங்கள உங்களுக்கு வந்து சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை திரும்ப எங்கள் சார்ட்டையும் சொன்னேன். தேவன் இப்படி தான் அடிக்கடி மிராக்கள் செய்வார். உன்னை அந்த வார்த்தை வச்ச உடனே உனக்கு அவர் கொடுக்க சொல்லுவேன். நான் வந்து வேறு யாருக்காவது கொடுக்கலான்றது என் மனசு என்னமோ உங்களுக்கு கொடுக்கணுன்னே சொல்கிறாரு ஆண்டவர்னு எங்கள் சார் அதை தான் சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நம்ம வார்த்தையே நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது அறிக்கையாக இப்போ வாயின் வார்த்தையாக நம்மளும் பேசும்போது நடக்கும். நேற்று கூட அங்கேருந்து நான் மலையில் கிளம்பி வரேன், 2 மணிக்கு கிளம்புறேன். எல்லாம் வானமே இருட்டாக இருக்குது. ஒரு செகண்டில் அடித்து பொழிஞ்சு ரொம்ப நனைஞ்சிருவேன். நான் இங்கேருந்து 5 கிலோமீட்ரு வரணும் பைபாஸ்லேருந்து நம்ம ஏரியாவுக்கு. குருத்தேட்டர்கிட்ட வர நான் வந்து ஆண்டவரே நீங்கள் சூரியனவே நிப்பாட்டினவர், வீட்டுக்கு போனோன்னே தான் மழை வரணும், இப்போ மழையே வரக்கூடாதுன்ட்டு சொன்னேன். ஏன்னா வானத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு சாத்தியமே இல்லை. லைட்டாக சொட்டு வைக்கிது பெருசாக. டக்குன்னு எங்கள் கீர்த்தி ஃபோன் பண்ணுது, அம்மா எனக்கு காய்ச்சலாக இருக்கேன், நீ வந்து கூட்டிகிட்டு போங்க. என்னடா இதே வேறு இருட்டிகிட்டு இருக்கு, நம்ம எப்படி மறுபடியும் அங்கே பெரியாருக்கு போயிட்டு வர்றதுன்ட்டு சரி பரவாயில்ல திருப்பிடுவோம், எங்கேயோ மழை வந்தால் நின்றுக்குவோம், வாயில் இதையும் சொல்லிட்டேன், மழை வந்தால் நின்றுக்குவோன்ட்டு நான் நேராக போகிறேன். பாப்பா வர 10 நிமிஷம் ஆச்சு. நான் போய் 10 நிமிஷம் நின்று திரும்ப ஏப்பா மழை வர்ற மாதிரி இருக்குது நீ வரமாட்டேறேன்னு, இருமா ப்ரேயர் போட்டாச்சு ஆண்டவர் நிப்பாட்டு வேறுன்னு அது சொல்லிட்டு வந்து உட்காந்தோடனே வண்டி எனக்கு பிரேக் வேறு இல்லை. நான் மெதுவாக தான் வருவேன். வந்து சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக உள்ள வண்டியே இப்போ நிப்பாட்டிட்டு வீட்டை திறந்து உள்ளே போகிறோம். அடித்து ஊற்றுது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்றுச்சு, மழை வரல. கர்த்தருக்கு வந்து நம்மளுடைய நினைவுகளையும் வார்த்தைகளையும் அறிந்து நமக்கு தேவையான எல்லாமே செய்கிறார். தேவாதி தேவன் கொடான கொட்டி நன்றிகள் ஸ்தோத்திரம். என்னைய சாட்சியான நன்றி செலுத்துறேன். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்திருக்கீங்க, கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தீவுகள் காத்திருக்கிறது, அந்த தீவுகளிலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் கொண்டு வரும்படிக்கு ஏற்கனவே கப்பல் ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் ஏசாயா 60 வாசித்தோம். நீங்கள் அது விசுவாசித்திருக்கீங்க, கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அல்லேலூயா. இதனுடைய வார்த்தை அது விசேஷம் உள்ளது. அடுத்து அம்மா சாட்சி சொல்கிறீங்களா? சரி சொல்லுங்க. எனக்கு காடு வலி பயங்கரமாக இருந்துச்சு, ஒரே வீக்கம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன், எல்லாமே நார்மலாக இருக்குமா, இந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் போய் காட்டினாங்க. டாக்டர் போய் காமிச்சா எதுவுமே இல்லைங்க. அப்புறம் ஏன்னா எனக்கு காடு இந்த மாதிரி எதுனாலே தெரியல. நீங்கள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டரு உங்களுக்கே தெரியலைன்னா நீ எங்கள் டாக்டர் பெரிய டாக்டருங்க, நீங்கள் காப்பாற்றுவாருன்னு சொல்லி அதோட காடு வலி ஈர்மல் பயங்கரமாக இருந்துச்சு. நைட்டு போது தூங்க முடியாமல் 10 நாளாக அந்த ஈர்மலையே உடச்சிட்டாரு. அவருக்கு கோடான கொடி நன்றி சோத்திராங்களோட. ஏற்ற நல்ல அவசரம் நீ என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல அவசரம் நீ எந்த வியாதி
பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிழல்ல பேசும் தெய்வம் நீ. நல்ல சாட்சி. அநேக நாள் கால் வலி, நடக்க முடியல. ஆனாலும் டாக்டர்கிட்ட போனாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் சரியாயிடுச்சு. ரெண்டாவது விசுவாசிகள் எல்லாம் கொண்டு மாதிரி தேவனுடைய வார்த்தையை, நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க, ஆனால் என் தேவன் அதை காட்டு பெரியவன் சொல்லி அவருடைய வார்த்தையை விசுவாசப்படினாலே இந்த கால்கள் சுகமாயிக்கும் இல்லையா? ஏன்னா பலம் உள்ளவனுக்காயிரும் பலம் நற்றவனுக்காயிரும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வேறு யாராவது சாட்சி சொல்கிறீங்களா? சரி, ஓகே, சந்தோஷம். இப்பொழுது காணிக்கை பகுதி முடித்த உடனே ஒரு பாடல் சாந்தி சிஸ்டர் பாடுறீங்களா? பாடுவாங்க. முடிஞ்சு ஃபைனலில் ஒரு சிறப்பு ஒரு பாடல் வந்து நம்முடைய நோவா ஃபேமிலி அவங்க சிறப்பு பாடலில் ஒரு பாடலை பாடுவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமாம், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்பொழுது காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். கண்களை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் என்று பரிசுத்தாவியானவரே. அப்பா, அந்த காணிக்கை வேளையில் உடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒழித்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் கையின் பிரயாசை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் சொன்னாங்க. இவருடைய கையின் பிரயாசம் சாப்பிட்டு ஆண்டவரை ஒழித்து தாங்க முடியாது. இது ராவிலே பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது விசேஷ கிருபையாக இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும்படி அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பேசுகிறாய் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. பண்ணணும்னு நினச்சி ஐயாட்ட சொல்லியிருந்தேன். வீட்டில் ஒரு சின்ன பேரன் விழுந்துட்டேன். அந்த இதில் கொஞ்சம் லேட்டாகி போச்சு, வர முடியல. ஓ சாரி. அதனால் வந்து இப்போ பாடுபடி ஆண்டவர் கிருபை செய்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் அந்த பாட்டு மறுபடியும் பாடவா? ஓ அப்படியே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. நினைத்து கொண்டீர் அமல் காத்து கொண்டீர், வேண்டிகளுக்கு செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் நினைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், வேண்டி கிடைக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. இப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கேட்டோம். சில வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் பார்க்குறேன். ஏன்னா மறுபடியும் இந்த சாங் கேட்கணும்னா எனக்குள்ள ஒரு ஆவியானுடைய உண்டி தள்ளு இருந்துச்சு. ஒரு சகோதரி கர்ப்பம் தரிக்கிறாங்க, அந்த சிசு உள்ளே வளருது. உடனே சொல்லுவாங்க, வேகமாக நடக்காத, வெயிட்டு தூக்காத, ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கோம்னா நம்ம சிசுவை எவ்வளோ தேவன் பாதுகாத்துக்க பார்த்தீங்களா? இல்லையா? நம்மளை தாயின் கருவில் எவ்வளோ பாதுகாத்து நம்மளை இன்னைக்கு விட்டு இன்றைக்கி அவருடைய ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறோம். அதான் ஒரு தாய் கூட கவனக்குறையினா ஒரு சிசுவை இது பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம மேலே கண்ணோக்கிறதுனால என் தாயை உருவாகும் முன்னமே இந்த கருவை கண்டு இல்லையா அந்த கற்பத்தில் நம்ம பாதுகாத்து எவ்வளோ அற்புதமான நம்ம படித்து வெளியே கொண்டிருக்கிறார். அழகான பாடம். என் சிசுவை கண்கள் கண்டது, ஒரு சேதம் இல்லாமல் சிசிந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, கொண்டு அமர பண்ணிருக்கீங்க. அலையிலையா, ஒரு குறைவில்லாமல் வச்சிருக்கிறார். அலையிலையா, ரொம்ப அருமையான ஒரு இதயத்தை தூண்டி விடுகிற பாடலாக இருந்துச்சு ஆவிக்குள்ள. அலையிலையா, கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம் கண்களை மூடி நம்ம சபையை சார்ந்த இந்த மாதத்துக்குள்ளாக பிறந்தநாள் இருக்குமானால், உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் நீங்கள் அநேக இடத்துல இருக்குமானால் உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தி காப்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இல்லைனா இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 18ஆம் தேதியிலிருந்து வருகிற 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அந்த பிறந்தநாள் இருக்குமானால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இதில் பங்கு பெறும்படி சபை கேட்டுக்கொள்கிறோம். திருமணநாள் காண்கிறவர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நீங்களும் இதில் பங்கு பெறும்படி நாங்கள் சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அமர்ந்துருங்க. எத்தனை ஆஸ்வதிப்பாராக. கண்கள் மணி ஜெபிப்போம். அஜய் பிறந்தநாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதரி சான்சிஸ்டருடைய பையன் அஜய்க்காக நாங்கள் முதலாவது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி அருமையான அந்த மகனுடைய பிறந்தநாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆஸ்வதிப்பீராக. பிள்ளையை தாயின் கருவிலேயே நீர் கண்டு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அவனும் தாயின் தகப்பனும் ஆகி அநேக சந்ததிகளை பார்க்கும்படிக்கு மகனை ஆசீர்வதிக்க நன்றி. அந்த 24ஆம் தேதி பிறந்தநாள் காண்கிற அன்பு பிள்ளையை நாங்கள் அட்வான்ஸாக இயேசு நாமத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் ஒளித்தின் சார்பாக ஆண்டவரே பிள்ளையை மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதும் நன்மை கிருபை தொடர்படிக்கு அருமையான அன்புமான அஜய் ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் இன்னுமாக ஒரு சகோதரி ஆண்டவரே இந்த இன்றைய பிறந்தநாளுக்கு நான் ஜெபிக்கும்படியாக இன்று 18ஆம் தேதி பிறந்தநாள் அன்பு சகோதரி அம்சவேணிக்கு நான் ஜெபிக்கிற சுநாமத்தினாலே ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் இம்மட்டும் பாதுகாத்தவர், இனிமேலும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே பிறந்தநாள் காணுகிற அன்பு மகளை விசேஷ கிருபையினால் ஆசீர்வதித்து பாதை உன் கூடார்த்தி அணுகாது பொல்லாப்பு நேரிட என்ற வாக்கு நிறைவேறும்படிக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. அதே போல் ஜெயுடைய வாழ்க்கையிலையும்
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமா இருப்பான் கூட அந்த மகன் அநேருக்கு பலத்த ஜாதியாய் ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆண்டவரே அவன் கையிட்டு எல்லாவற்றும் ஆசீர்வதித்து சந்ததியாய் ஆசீர்வாதம் இருக்கும்படிக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னுமாக எங்களுக்கு பேர் சொல்லாமல் அநேகர் இந்த பிறந்தநாள் துறையில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களை ஒவ்வொருவரும் பேராக நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நன்மையினால முடிச்சுட்டு ஆசீர்வதித்து நாம் மகிமைப்படுவதாக. அதே போல் திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரும் சகோதரியும் கற்பத்திரிகள் பிள்ளைகள் இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு இவர்கள் இன்று இருப்பதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமான தேவனை கத்தர் அப்படியே சிறக்க நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகள வாலிப சகோதரி கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காட்டு ஒளியமை வெட்டப்பட்டு நல்ல ஒளியமத்தில் இணைக்கப்பட்டு கிறிஸ்துடைய வேருக்கும் சாரத்துக்கும் பிள்ளைகள் ஆகும்படிக்கும் அதிகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபை வாலிப பிள்ளைகளையும் எங்கள் செய்தியை கேட்குற வாலிப பிள்ளைகளையும் கத்தர் விசேஷ கிருபினால ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பேர் பல குடும்பமாய் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம என்ன செய்வோம், இப்பொழுது ஒரு சில வார்த்தைக்கு நேராக போவோம். ஆமென். ரோமர் எழுதின சுவிசேஷம் வாசிப்போம். ரோமர் 10 8வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. எந்த வார்த்தை? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசுதான் வார்த்தை இல்லையா? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே வார்த்தையாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை தான் என்ன செய்கிறோம், நம்ம ஆண்டவரை அந்த வார்த்தையின் மூலியமாக தான் ஆண்டவரை பார்க்குறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறோம்? வார்த்தையின் மூலியம் பார்க்குறோம். ஏன்னா இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து பெறப்பட்ட அந்த வாக்கு தத்துவங்கள் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யிருக்கு, ஆசீர்வதித்திருக்குது. பாடணும் இல்லையா? என் கருவை என் தாயின் கருவிலே கண்டவர், இந்த சிசு அழிந்து போகாதபடிக்கு, அல்லேலூயா, இந்த சிசு அழிந்து போகாதபடிக்கு, அந்த கற்பத்திலே கலைந்து போகாதபடிக்கு பாதுகாத்த தேவன். அல்லேலூயா. அவர் வாக்குத்தம் பண்ண நம்பத்தக்கவர். வாக்குத்தம் பண்ணி தான் நான் அழைச்சிருக்கிறாரு, சும்மாலாம் அழைக்கலைங்க. உங்களை வாக்குத்தம் பண்ணி நீங்கள் வந்து பூமியில் என்ன செய்யணும் அப்படின்றத விசேஷ கிருபியால். அல்லேலூயா. அவர்கிட்ட இரக்கம் ஐஸ்வர்யமாக இருக்குது, பொறுமை ஐஸ்வர்யமாக இருக்குது, சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு விசேஷ கிஃப்ட்டு. இந்த சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே. அல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலை இருந்தது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி எவ்வளோ கடல் போல் செங்கடல் போல் முன்னாடி நிற்கட்டுமே, ஹாய் பிரதர், ஹலோ எப்படி இருக்கீங்க, அந்த சந்தோஷத்தில் பிரசன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. கர்த்தரை நித்தம் நடத்துகிற தெய்வம். இல்லையா? அந்த என்ஜாய்மெண்ட்டே இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கவலை கண்ணீர் எதுவுமே தெரியாது. கவலை கண்ணீர் எதுவுமே கர்த்தரை நோக்கணும், அவர் மட்டும் தான் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மட்டும் என்ன செய்வான். எந்த சூழலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சூழ்நிலை எவ்வளோ ஏன் பிரதர் நீங்கள் வேறு, நான் அந்த நாளை படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வேறு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்க. இல்லையா? இந்த வார்த்தை எந்த வார்த்தை? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும். இல்லையா? இங்கே தாங்க இவ்வளோ தாங்க இருக்குது. இங்கே ஆவியில் படம் அடைஞ்சிட்டு அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லையா? இந்த எங்கேயோலாம் வரல, நம்ம சந்தோஷமாக இருக்கு, எங்கேயோலாம் வார்த்தை வராது, உனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அவர் சமாதானத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். அவர் பரலோக ராஜ்யம் அவருடையது, இந்த பூமி நிறைவு அவருடையது. அவருடைய பிள்ளைகள் நம்ம ஓடி சந்தோஷமாக மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த பூமியை மனுபுத்திரனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 9 என்னவென்றால் இப்ப ரட்சிப்பு, இப்ப இந்த ரட்சிப்புன்ற இடத்துல ரட்சிப்பு என்னன்னா, தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதம் நன்மை கிருபை சந்தோஷம் சமாதானம் நீடிய வாழ்வு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் அதாவது நித்திய ஜீவனே கொடுத்துருக்கிறார். எப்படி எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஒரு குறையும் வைக்கல. நம்ம தான் என்ன செய்யும், உலக பார்வையில் எனக்கு இது குறையாக இருக்குது அது குறையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அவருடைய பார்வையில் நிறைவாக இருக்குது. இல்லையா? நிறைவாக இருக்குது. ஏன்னா உன் தாயின் கருவிலே ஒன்று முழுவாக செஞ்சு என்னுடைய சாயல் அப்படியே வெளியே கொண்டு வச்சிருக்கேன்றாரு. அப்படி கொண்டு வச்சிருக்கிறேன், நீ குறைவில்லை, நீ பூரண ஸ்திரீ. இல்லையா? நீ பூரண புருஷன்றார். எந்த குறையுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்குண்டான உலகப்பிரமான சூழ்நிலைனா நம்மளுக்கு இந்த குறைவாக இருக்கலாமே தவிர, அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் பூரண புருஷன், யுத்த புருஷன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி வச்சிருக்கிறார். இல்லைன்னா சங்கீதராசன் விசித்திர வினோதமாக நம்மளை படைக்க மாட்டார். பிரமிக்கத்தக்க அதிசயமாக எப்படி உண்டாக்கியிருக்காரு நம்மளை.
அவருடைய சாயல்படி படைச்சிருக்கிறார். எப்பயுமே அவருடைய வார்த்தை நம்ம வாய்க்குள்ள என்ன செஞ்சணும், அடிக்கடிக்கு சொல்கிறாதான். ஏன்னா இங்கே நம்ம வேறு விதமான பேசுகிறது கிடையாது. வார்த்தை தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை வெளிச்சமே. இந்த வெளிச்சத்தை ஒரு மனுஷன் பார்த்துட்டான்னா வாழலாம் மகிழ்ந்து கழிவு முடியும். அந்த வெளிச்சம் இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் வெளிச்சம். அப்போ சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதாவது தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால். தேவன் ஒரு மனசு, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரிழப்பினார். எப்பேற்பட்ட தேவன் அவர், எப்பேற்பட்ட அவருடைய கேரக்டர் நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிற எல்லா அபிஷேகமும் உங்களுக்குள்ள நமக்கு வந்துடும். தேவனுடைய குமாரன் நம்மளுக்காக ஒரு குமாரனை பூமியில் கொடுக்கப்பட்டார், நம்மளுக்காக ரத்த சிந்தினார். அவரை எப்படி அறியறது? வார்த்தையின் மூலியமா, வசனத்தின் மூலியமாக தான் அறிய முடியும். அடுத்து 10 வாசிங்க. சரி, இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பேனால எழுதியெல்லாம் வாங்க முடியாது இல்லையா? இல்லை, வாங்க முடியாது. ஒரு செக்கு கொடுத்தாலும் அங்கே அமௌண்ட் இருந்தால் தான் வரும், இல்லைனா வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்பார். இப்போ அறிக்கையிடுறது தேவனுடைய வார்த்தை தான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், எனக்கு ஒரு குறைவு இருக்காது, இந்த பூமி நிறைவும் கர்த்தருடைய நீதிமான நான் ஓடி சுகமாக பண்ணேன். எப்போ பிரசனம் அந்த செழிப்பை பேசிக்கிட்டே இருங்க. அந்த செழிப்பு என்ன செய்யும்? ஏற்கனவே சொன்ன முடியா, ஒரு வார்த்தை, ஒரு விதையை மண்ணில் போட்டு என்ன செய்யணும், போட்டுறோம். அந்த மண் அதை மிச்சு அந்த விதை செத்து உள்ளேருந்து ஒரு கிளை மலம்பி என்ன செய்யுது, வெளியே வருது. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பேசுங்க. எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது குறைவோ அதை நீங்கள் பேச ஆரம்பிங்க. அல்லையா? பேசும்போது எப்படி தேவன் பிதா நினைஞ்சார், சூரியன் உண்டாக கடவுள்னு சொன்னார், சூரியன் உண்டாச்சு. ஒன்று சொல்லி சொல்லி சிருஷ்டித்தார் இல்லையா? அவருடைய பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எது குறைவு போல் இருக்குதோ அதை பேசு. அல்லையா? பேசி பாருங்கள். வாழ்க்கையில் அவர் வசனம் வெறுமையாக திரும்பியே திரும்பாதுங்க. வசனம் வெறுமையாக திரும்பியே திரும்பாது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். எந்த மைண்ட் செட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனோ அது அப்படியே முன்னாடி நிற்கும். என்னை கூப்பிட்டீங்களேன்னு சொல்லி நிற்கும், எனக்கு சொன்னீங்களேன்னு சொல்லி நிற்கும். சரிங்களா? அப்போ உங்கள் வாயில் அறிக்கை பண்ணுங்கள். அடுத்து வாசிப்போம் 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இந்த பாருங்க, சத்தியம் வேதம் என்று அவர் தாங்க இயேசு. வேதம் யாருங்க? இயேசு தான். அவர் தான் வார்த்தை, வசனம் அவர், எல்லாமே அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் வெட்கப்படுவதே கிடையாதுங்க. நான் கர்த்தரை நம்பி வந்தேன், என் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. இல்லையா? ஒருவரும் சொல்ல முடியாது. யாக்கோபில் வாசிக்கிறோம், அவனவன் சுய இச்சையின்படி சிக்குண்டு தவிக்கிறான், கர்த்தர் என்னை சோதனை விட்டுதான் எவரும் சொல்லாது இருப்பானா. இல்லையா? எனக்கு சோதனை உண்டாக்கிட்டான்னு ஒருவனும் சொல்லாது இருப்பதாக. அப்படிப்பட்டது சிக்கு நம்ம வாயிலாம் வருதுங்க. நம்ம தான் பேசிக்கிறோம், எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனைன்னு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் ஐஸ்வர்ய சம்பர்னு சொல்லுது. இல்லையா? எதில்? நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் கொடுப்பதில்ல. இயேசு கிறிஸ்து ஒன்றும் கவர்னில் ஒரு பேங்க்லாம் நடத்தலைங்க. இந்த பூமிக்கு என்ன வேணுமோ அதை அவனுக்கு பரிபூர்ணமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு ஒரு சங்கு பால் கொடுத்துக்கும், அது குழந்தைக்கு, அதாவது ஒரு 10 நாள் குழந்தைக்கு ஒரு சங்கு பால் கொடுத்தா என்ன, அது குடிச்சோன்னா அப்படியே மெட்டில் தூங்கிடும். இல்லைனா தாய்ப்பால் 2 சொல்லி குடிச்சோன்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ போதும், அந்த குடலுக்கு அன்றைக்கி அது போதுமானது. அதுக்காண்டி நம்ம நான் பால் பண்ண வச்சுருக்கேன் 1 லிட்டர் பாலை பிச்சு என்ன கொடுக்க முடியுமா? உனக்கு இன்னது தேவைன்றவர் அறிந்திருக்கிறார். கரண்ட் இல்லாத வீட்டுக்கு கிரைண்டர் கேட்டு என்ன செய்யாத, போர் அடிக்காத. எது தேவையோ அது கொடுக்க வல்லவராக இருக்கார். ஏன்னா முழுக்க முழுக்க வேதத்தை ஒரு மனுஷன் வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்க 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 அந்த உள்ள இருக்க அபிஷேகம் என்ன செய்யும், உங்களுக்கு நாள் நிற்கும். உங்களுக்கு இன்னது தேவையான அவர் தெரியும். இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம், இன்றிலிருந்து இப்பொழுதுலேருந்து இன்னது தேவை. அதான் முதலில் ஆறானே ஆட சொன்னார், உன் வாய்மொழி பரவாதுக்கு முன்னே இன்னது தேவைன்று சொன்னார். இப்போ எனக்கு நான் சாட்சி நிறையா கேட்கலாம், ஆனால் சாட்சி வரும்னு விசுவாசிக்கிறேன். இப்போ ஜான் பிரதர் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியாது. நான் நின்றுட்டு இருந்தேன், நீ போய் அந்த மனுஷன் தொடுன்னார். எப்படி? ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொடுன்றார். ஒரு சத்தம் கேட்குது எனக்குள்ள, மெல்லி சத்தம் கேட்கு, போய் உன் கையை மேலே வையின்றார். அவர் கையை எப்பவுமே ஹார்ட் இங்கே தான் இருக்குது, அவர் இப்படி திரும்பி நிற்கிறார். நான் என்ன செய்கிறேன், இந்த சைடு ரைட் சைடு ஹார்ட் வைக்கிறேன், இங்கே துடிக்குது அவர் இதயம். சொன்னால் ஒத்துக்கிறீங்களா? அப்போ அவருக்குள்ள அநேக சிந்தனைகளும் அநேக சூழ்நிலைகளும் அவர் என்ன செய்யுது, லாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ சொன்னார், சமாதானத்தை பேசினார். இல்லையா? இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை பெறார். உங்களுக்கு தெரியாது, அந்த கர்த்தரை காரியம் வாக்கி பண்ணிட்டார்.
உங்களுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்து வேலை செய்வார். உங்களுக்காக ஒரு அந்த காரியத்தை வாக்கி பண்ணுவார். நான் இருக்க பிரதர் பயப்படேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தூதன் அனுப்புகிறவங்க எனக்கு ஆண்டவர் சொன்னால் மட்டும் நான் செய்ய முடியும். ஹார்ட்னா இங்கே தான் துடிக்கணும், லெஃப்ட் சைடு, ஆனால் ரைட் சைடு துடிக்க ஆரம்பிச்சு. அப்போ தேவன் விசேஷத்தை கிருவியர் கொடுத்துருக்கிறார். உன்னுடைய பலன் கிடையாது, என்னுடைய பலன் உள்ளே இருக்கின்றார். ரெடி, உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக இருக்குன்ட்டார். இதாங்க எனக்கு சாட்சி. வார்த்தை தான், வஸ்திரம் தான் பேச முடியும். ஏன்னா அவர் நேற்று நான் நைட்டு தியானிச்சுட்டு இருந்தேன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னு சொன்னார். ஐஸ்வர்ய சம்பன்னா பணமா? அப்படி பார்த்தா ஏடிஎம் உள்ள அந்த வேலை பார்க்குற நபரும் உள்ளதாக உட்காந்துருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்ய சம்பனரா? கிடையாது. அவரோட டியூட்டி அது. இந்த பூமியினோட இன்னது தேவைன்னு அவருக்கு தெரியும். உன்னை படைச்சது அப்படி, உன்னை வளர்த்து உன்னை செஞ்சு உனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் உன் வாய்மொழி பிறவாதற்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். உன்னை படைச்சி பூமியில் விட்டார், உன்னை விட்டுருவாரா? விடையே மாட்டார். நம்பிக்கை அவர் மேலே வைக்கிற மனுஷன் பாக்கியவான். 12 வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அவர் பார்வையில் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் கர்த்தரானவர். அல்லேலூயா. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற என்ன கேட்பாங்க? சிலவங்க அவங்க தேவையில தான் கேட்பாங்க. ஒருத்தர் சுகம் கேட்பாங்க, ஒருத்தர் வந்து நல்ல எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கான கேட்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தொழுது கொள்வான். எல்லாரும் ஒரே மாதிரி தொழுது கொள்ள முடியாது. அவன் அமர்ந்திருக்கும் போது அவனுடைய போஜனத்தை அவன் எடுத்து போய் சாப்பிட கடவான். வாசிக்கிற முடியாது. அவனுடைய போஜனத்தை முந்தி வந்து அவனுடைய போஜனத்தை அவன் சாப்பிட கடவான். அப்போ உங்களுக்குள்ள வார்த்தை நீங்கள் பேசுங்க. எனக்கு இன்னது குறை, இன்னது தேவைன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த குறையை நிறைவாக்குறதுக்கு ஐஸ்வர்ய சம்பனாக இருக்கிறாரா? அல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் மகிமைக்குள்ளே எங்களுடைய எல்லா குறைகளையும் அவருடைய மகிமையில் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். என் குறைகளை மகிமையில் நிறைவாக்குவாராம். இப்போ அதுக்காண்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபா கையில் கொடுத்துட்டு அளவு பார்க்க மாட்டேன். 50 கோடி ரூபா வச்சு என்ன செய்ய போகிறேன்? 2 நாளைக்கு பைபிள் வாசிக்க முடியும், சத்தியத்தை வாசிக்க முடியும், போயிடும். அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிற ஒரு வாரம் ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எப்படி பணத்தை பாதுகாக்கிற ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நீ பேசக்கூடிய சத்தியத்தை மறந்து எல்லாம் வேணும் இல்லைன்னு சொல்லலை. உனக்கு எவ்வளோ தரணுமோ கொடுத்துருவார். அதில் நீ சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து பூமியில் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். தேவன் உனக்கு சகலத்தையும் அவர் கொடுத்ததான் உனக்கு ஆசீர்வாதம். அவர் கொடுக்க போகிற உனக்கு ஆசீர்வாதம். வேறு ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்கு இன்னது என்று அவருக்கு தெரியும். இப்போ இந்த ஊழியம் செய்கிறோம், எனக்கு நாளைக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும். நேற்று சேவம் பண்ண அன்றைக்கி என்ன தேவைன்னு தெரியும். எனக்கு மனைவிக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நான் என்ன கேட்டேன், என்ன கொடுத்தாருன்ற அவங்களுக்கு தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பரத்துக்குள்ளேருந்து கொடுக்குறது அவர் தான். நான் சொன்னேன் நைட் 11 மணிக்கு வந்து சொல்கிறேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததா இல்லைன்னு. ஆமான்னுச்சு. நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சில. இப்போ நீ யார்கிட்ட கேட்டேனே? ஒன்றுமே சில பாட்டு தாங்க படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாட்டு படிக்கும்போது தேவன் ஆஸ்வதிச்சிட்டாரா? அவ்வளோதான். ஏன்னா நான் பெருமையை சொல்லலை. நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் அவ்வளோ வந்துருக்கோம். கிடையாது. எனக்கு இன்னது தேவைன்று அவருக்கு தெரியும். அதில் குறைவில்லாமல் நடத்தினார். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நடத்துகிறவர் எப்படி என் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும், குறைகள் எப்படி வரும்? வரவே வராது. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. போன வாரம் வேலைக்கிழமையில் ஒரு தரிசனத்தை பார்த்தோம். என்ன கேட்டோன்னா, கிட்னி எப்படி தொங்குதான் ஹெவனில். புது கிட்னி என்ன செய்யுது? ஹெவனில் தொங்கிக்கிட்டு இருக்குதான். எத்தனை பேர் நம்ம கிட்னி பாதிப்பில் படுத்துருக்காங்க ஆஸ்பத்திரியிலையும் மருத்துவமனையிலையும். அப்போ தேவன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறார். காது, மூக்கு, தொண்டை, குடல் பகுதி எல்லாமே ரெனியூ அப்படி இருக்குது. கேட்குற எவன் பெற்றுக்கொள்வான். அதனால சுகம் அவருடையதுன்றார். எப்படி? சுகம் அவருடையது, சமாதானம் அவருடையது, சந்தோஷம் அவருடையது. எது வேணுமோ அதை கேட்கணும். வார்த்தையை கேட்கிறவன் பெற்றுக்கொள்வார் சொல்லப்பட்டு பாருங்க. அவர் 12 வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு குறைவும் கிடையாதுங்க. அவர் வானத்தையும் பூமியும் படத்தை கர்த்தருங்க. அவர் எந்த குறைன்னு சொல்ல முடியும்? எதுவுமே கிடையாது. அவர் சமாதானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எப்படி கொடுப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். 5 அப்பத்தை 2 மீன் வைத்து 5000 புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டு மீதியான 12 கூடையிலே தம்பி எடுத்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த காலம் நெருங்கி வந்துருச்சு. என்ன ஆமோஸ்? ஆமாம், அடுத்த வசனம் வாசிப்போம். 13. ஆதலால் இங்கே பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யமானவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். யாருங்க? வார்த்தை இயேசு. ஹல்லேலூயா. அவர் பிதாவுடைய நாமம், ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு பூமிக்கு. தன் மகனையே என்னஞ்சார்? கரியமாக கொடுத்தார். அந்த நாமம் யார்? இயேசு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. அதான் சொன்ன அந்த 8 வாஸ்தவம்.
9 வாசம் என்னவென்றால், கர்த்தர் இயேசுவை நீங்கள் உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசத்தான் ரட்சிக்கப்படுவாய். அப்போ எனக்காக ஒரு கரையம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை ஆசிரியக்க ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை சுகப்படுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை கரம் பிடித்து நடத்த ஒருத்தர் இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லுங்க. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நித்தமும் வார்த்தை மத்தியாக என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. ஏன் சொல்றேன்னா 11:10 என்னை அவர் ஆசீர்வதிக்க நைட்டு முடியும்னா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பரா காலை 5 மணிக்கு என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஏன்னா அவருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்வானால் என் பிதாவான கடன் பண்ணுவார். ஆனால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். ஏன்னா நான் பெரிய இடத்துல நிற்கின்றதுக்காண்டி என்னை தாழ்த்தினா தான் நான் பெரிய நாள் நிற்க முடியும். நான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குது, நான் கூட வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண தான் அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். பரவாயில்ல வந்தார், இந்த இவ்வளோ வேலை கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா காலைல எங்கள் மனைவி சமைச்சிருந்தாங்க, 2 தூதரை அனுப்புனார், டக்கு டக்கு வேலை முடிஞ்சிச்சு. அதான் உண்மை. அப்போ அந்த அனுப்புகிறார் பார்த்தீங்களா, அதாங்க உண்மை. அப்போ அவங்க மனசில் இடம் பிடிக்கிறாங்க. பரவாயில்ல வந்தாங்க, இங்கே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, எப்படி ஆண்டவரே எங்களுக்காக ஊழியத்தில் பங்கு விட்டுருக்காங்க, இவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவை சந்திக்கிறது ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. நான் ஊழியக்காரன், உங்களுக்கு நான் பணிவிடைக்காரனாக இருக்கிறோம். நீங்கள் ராஜாத்திகள் ராஜாக்கள். அல்லேலூயா. நீங்கள் விசேஷத்தவர்களுங்க. என்றைக்குமே அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் பாருங்கள், புல்லுள்ள இடங்களே பூமியிலே மேய்த்து அமர்ந்து தண்ணீரை கொண்டு போல எந்த நேரம்னாலும் அந்த இரவு நான் படுக்கிறதுக்கு முந்தி ஒரு ப்ளஸ் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சதுனால கொடுத்தாரு. பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம். 11:20 அழகாக தூங்கிட்டோம். இல்லையா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா உன் தேவை சந்திக்கிறதுக்கு அவர் டைமும் கிடையாது, காலமும் கிடையாது. சிலவும் சொல்லுவாங்க, எண்ணி 6 மாதத்தில் உன்னை ஆஸ்வதிக்க பாருங்க, எண்ணி நான் 3 மாதத்தில் உன்னை ஆஸ்வதிப்பார், அடுத்த வாரம் 15ஆம் தேதி தேவன் ஆஸ்வதிப்பார். அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் இப்பயே ஆஸ்வதிச்சிருவார். எப்படி? அவர் அப்படிப்பட்ட தேவனுங்க. இந்த செக்கலின் ஆசைக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் எனக்குள்ளே இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்பொழுதும் வெற்றி, தோல்வியே கிடையாது. அந்த இடம் சார் அடுத்த மாதம் வாசிப்போம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவர் தொழுது கொள்வார்கள்? அதே இல்லையா? உங்களுக்கு ஒரு பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு தேவ மனுஷன் வந்து தரிசனங்களை சொல்லி அவருடைய அன்பில் வளர்க்க ஒரு ஊழியல் இல்லை என்றால் நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்படுவீர்கள்? இல்லை பைபிளில் இருக்க தெரிஞ்சு கொள்ள. ஆனால் அதை விலைக்கு சொல்வதற்கு ஒரு தேவ மனுஷன் கண்டிப்பாக வேணும். அந்த தேவ மனுஷன் தான் அவரால் அனுப்பப்படுகிற, தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்படுகிற மனுஷன். அந்த மனுஷனுடைய தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்களே சந்திக்கிறீங்க, ஆனால் அந்த சுமையை உங்கள் மேலே வைப்பதே கிடையாது. நான் கூலிக்கு பாத்திரம் அவர் இருக்கிறார். இல்லையா? அவருடைய வேலைக்கு இப்போ நான் பாத்திரேன், அவர் எனக்கு எஜமானாக இருக்கிறார். இல்லையா? அதனால தான் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில் சமாதானம். அவருடைய வார்த்தை என்ன, டெய்லி வசனத்தை பேசி உங்களாக ஜெபித்த உங்களாக பாடல் பாடி சொல்ல சொல்ல எத்தனை வசனம் ரீச் பண்ணுறோமோ அத்தனை வசனம் எனக்கு இணைஞ்சிட்டு ஆசை பண்ணுது. இதை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். அனுப்பப்படாவிட்டால் அல்லேலூயா. தம்பி பாதம் எவ்வளோ அழகானது. உன் பாதம் ஆண்டவர் சொல்றாரு, நற்கைகளை கூறி நற்செய்தி அறிவிக்கிற உன் பாதம் எவ்வளோ அழகானது. அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, அவர் தாயின் கருள் தெரிஞ்சு கொண்டவர் சொல்கிறாரு. நான் விளையாட சொல்ல உண்மை சொல்கிறேன். இந்த இடத்துல பாட்டு பாடுறீங்களே நீ பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படி நாமத்தை துதித்து பாடுறீங்களா நீங்கள் பாக்கியவான்கள். ஆராதனை பண்ணுறீங்களா நீங்கள் பாக்கியவான்கள். சாட்சி சொல்கிறீங்க பாக்கியவான்கள். இந்த இடத்துல கால் வைக்கும்போது ஒரு அபிஷேகம் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த வசனம் ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பித்தேன்.
இந்த இடத்துல இந்த ஊழியம் ஏப்ரல் 20 ஆரம்பிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஸ்தலத்தில் கால் வைக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிப்பேன். எப்படி மற்றவர்கள் ஆஸ்வதிக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆஸ்வதிப்பேன். இவர்கள் மித்தம் சந்ததிகள் ஆசிரியம் போயிட்டே இருக்கு. அந்த வார்த்தையை கொடுத்தா இன்றைக்கே நான் சாட்சியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அநேக சாட்சியில் கேட்குறேன். நிறைய பகுதி சென்னையிலேருந்து வருது, நிறைய பகுதி வருது. இந்த டீப் கேட்குறாங்களே, சத்தத்தை கேட்குறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, பிரதர் போனவரை அவங்க செய்தி கேட்டேன், எனக்கு இவ்வளோ பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருக்கும் பிரதர். எப்படி நான் நீங்கள் சொன்ன மாட்டேங்க, ஒரு நாள் வீடியோவில் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். அந்த சேனல்கிட்ட இருக்குது, சாட்சிகிட்ட இருக்குது. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு தியானித்து வந்து நீங்கள் பிரசங்கிக்கிற நீங்கள் பாக்கியவான். உங்களுடைய பாதம் என்ன பிரதர், நோவா பிரதர், உங்கள் பாதம் எவ்வளோ அருமையானது என்று வசனம் சொல்லுவார். இல்லையா? நான் சொல்லலைங்க, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 13 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இங்கே பாருங்க, முதல் என்ன செய்யணும்? சமாதானத்தை பேசணும். இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை விசாரிப்பதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை விசாரித்து உங்கள் தேவைகளுக்கு நாங்கள் ஜபிக்கும் போது அவன் வந்து மறுபடியும் வார்த்தை கொண்டு உங்களை சாட்சியை பார்க்கும்போது விசேஷம் வசனம் சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். ஆனாலும் அடுத்து நீங்க கேட்கிறத பொறுத்து இருக்கு. வார்த்தை கேட்கும்போது விசுவாசம் உங்களுக்குள்ள வளரும், படிக்கும்போது விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகமாக வளரும். அதனால தான் இங்கேருந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, பைபிள் வாசிங்க, பாட்டு பாடுங்க, ஒரு சீப்பனை. ஏன் சொல்லணும்னா, நீங்கள் உங்களை அறியாமையே ஒரு பாடலை பாடும் போதோ ஒரு வார்த்தை சொல்லிக்கணும் சாட்சி பேசும்போதோ அந்த அபிஷேகமான வார்த்தை உங்களுக்கு வந்துடும், உள்ளே வந்துடும். அப்பொழுது உள்ள ஒரு லைட்டு வரும், ஒரு வெளிச்சம் வரும், உள்ளே இருக்க சின்ன சின்ன பயங்கள்லாம் நீங்கிடும். எப்படி உலகத்தை குறித்து எதுவும் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் எனக்காக தைரியமாக நீங்கள் எந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வசனம் உங்களை வேலை செய்யும். கேட்குற நீங்களும் பாக்கியவான்கள், பேசுகிற அவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ அடுத்த நம்ம என்ன செய்ய பண்ணினா, ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிங்க, ஒரு வசனமாக வாசிங்க. உங்களோட பாதம் எவ்வளோ அருமையானது என்று வசனம் சொல்லுவார். அல்லேலூயா. எவ்வளோ நம்ம பாதத்தை குறித்து பேசுகிறா பாருங்க. உன்னுடைய சிரசு அருமையானன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இங்கே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அவர் இருக்கிறார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாதப்படி தான் நான். அல்லேலூயா. அதனால தான் உன் பாதை எவ்வளோ அருமையானது. இந்த பாதப்படியாக ஆலயத்துக்குள்ளே நானும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறோம். நீ என் நாமத்தை சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிற நீயே பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து வேதத்தை வாசிங்க. நிறைய நீங்கள் என்ன செய்ய பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வந்து தைரியமாக நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் சாட்சியோடு கூட வசனமாக பேசும்போது எங்கேயும் உங்களுக்கு இடம் உண்டு. அல்லேலூயா. தேவனை அங்கீகரித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் இந்த வசனத்தின்படி கேட்குற எவனும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அந்த வசனம் சொல்லுது. அதனால் அந்த 17ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். நீங்கள் பஸ் கேட்குறீங்கல்ல, சத்தியத்தை கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் தோன்றும். அல்லேலூயா. நீ யாருக்கெல்லாம் துணி தெரியல, நிறைய விசுவாசம் வந்திருக்கிறீங்க. சார் வாசிங்க. கேள்வி எங்கே வரும்? தேவனுடைய வசனத்தினால உங்களுக்கு கேள்வி வருது. நீங்கள் என்ன வேணுமோ அது விசுவாசிங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ள கேள்வியாக மாறும். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சரிங்களா? அடுத்த வாரம் வரும் நிறைய சாட்சியோடு வருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இங்கு துதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, அனுப்பப்பட்டவனில் அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிக்கிறவர் சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறேன் வேதம் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தையை கொண்டு பூமியில் சொல்லும்போது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கும் எழுதப்பட்டிருக்கு. என் வார்த்தையை நீங்கள் கொண்டு கொடுக்குற அந்த பிரசன மகிமை உங்களை ஆசீர்வதிக்கும்னு சொல்லுது. நீங்கள் அநேருக்கு ஜெபித்திருப்பீங்க, அநேருக்கு சாட்சி சொல்லியிருப்பீங்க, அநேக சத்தியத்தை போதிச்சிருப்பீங்க, அநேருக்கு வசனத்தின் மூலிமா அவங்களை வெளிப்படுத்தியிருப்பீங்க. உங்கள் பாதங்கள் அருமையானது என்று வசனம் சொல்லுவது எழுதியிருக்குதான், ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்குதான். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தாமே ஆண்ட நாட்களில் பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தை தைரியமாய் பேசும்படிக்கு தம்பியோட சொன்ன சொல்லும்போது, உங்கள் வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வந்தால் ஒருவேளை ரசிக்கப்படாத நபர் வந்து அவங்க முன்னால் நம்ம சத்தியத்தை பேச மாட்டோம். ஏன்னா என்ன நினைப்பாலும் அவ்வளோ பயம்.
மனுஷனுக்கு பயப்படுறமே கண்ணி வருவிக்கும். உன் எல்கைக்குள்ளே வந்த பிறகு நம்ம பயப்படவே வேண்டாம். இஸ்ரவேல் செட்டில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரோட நிறைவான பலன் உண்டு. என் வீட்டுக்குள்ளே வந்த நிமித்தம் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தைரியமாக பேசுங்க. அவங்க ரசிக்கப்படாதவங்களும் ரசிக்கப்பட்டுருவாங்க. அந்த வார்த்தை கண்டிப்பாக அவங்கள அபிஷேகம் உண்டாயிருக்கும். தைரியமாக பேசுங்க. வார்த்தையை பேச 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 அவங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவியனுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.